தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பேசிகிட்டு இருக்காங்க. முகுந்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரியுங்களா? சரி 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 சரிங்க. இந்த வயசு தாங்க சந்தோஷமான வயசு. சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல், சாப்பாடு, அப்புறம் நல்லா கேங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. பள்ளிக்கூடத்தார் வீட்டு சண்முகம் பச்சனால்ஸு. அது இதா? இதான் கரெக்டு. உனக்கு இந்த கலரில் அறி வாங்கிக்கலாம். இது எவ்வளோண்ணா அது? சோன்னு கொடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே மக்களே, வா. வணக்கம் மக்கள்ஸ். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தங்கிட்டே இவன் பார்த்தா பல் வலிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து இன்னொரு செலிப்ரிட்டி வந்தாச்சு. செலிப்ரிட்டி வாங்க. நம்ம முகுந்துக்குன்னு தனி ஃபேன்ஸே இருக்காங்க நம்ம சேனலில். முகுந்த் யாரை பொண்ணு அக்கா பையன். இவன் வந்து தவன் என் பையன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, கோயிலுக்கு போகலாமா? நீ குளிச்சிட்டியா? முகுந்து குளிச்சாச்சு. தவன் வந்து இப்போ தான் பல் வளர்க்குறாரு. இதுக்கு மேலே தான் குளிக்கணும். தவன்குட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்லு. அப்போ நீ சொல்ல முகுந்து வா. ஹாப்பி நியூ இயர். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பர். ஓகே மக்களே, முகுந்து குளிச்சிட்டான். என்ன அப்புறம் தவனு நான் எல்லாமே குளிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகிற சித்திரை 1 சித்திரைக்கனி. ஸோ வந்து பழங்களெல்லாம் வச்சு வழிபடுவோம். வாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறது, அது அப்படி பண்ணுறாங்க. பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பழக்கம் வந்து நாங்கள் பண்ணதில்லைங்க. எங்களை பழத்தால் வந்து கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு போய் அந்த மாதிரி நாங்கள் பண்ணதில்லை. ஆனால் கோயிலுக்கு போவோம் கம்பல்சரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு, எங்கள் ஊர் சடையப்பசாமி கோயிலுக்கு, எல்லா கோயிலுக்கும் போவோம். இன்னைக்கு செம்ம திருவிழா. இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து சடையப்பசாமி கோயில் ஒரு கோயில் இருக்குங்க. இன்றைக்கி சரியான திருவிழா. இன்றைக்கி தான் திருவிழாவே கூட. வாங்க போய் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். ஓகே மக்களே, குளிச்சுட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ் அவ்வளோதாங்க. ஜம்முன்னு குளிச்சு கும்முன்னு ரெடி ஆகிடுச்சு. கிளம்பலாமா? ஓகே, அப்பா ரெடி, நானே ரெடி, முகுந்த் ரெடி, அம்மா ரெடி. பல்லவே போகலாமா? ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வாருங்க மக்களை, எவ்வளோ கூட்டம்னு சொல்லி பேக் கேமராவில் காமிக்கிறதுங்க. தெரிகிறதா? இங்கே வாருங்களேன், அப்பா சரியான கூட்டமுங்க. போகலாமாப்பா? ஓகே, போங்கடா 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 போங்கடா. பிள்ளையார் கும்பிட்டு போலவாங்க. இல்லை இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, அதுவும் வந்து எல்லோரும் கோயில் தான் மக்களே. எல்லாம் நீங்களும் போயிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே மக்கள்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விநாயகர் பெருமான் வழிபாடு, முதற் கடவுள் பிள்ளையாரப்பேன் கும்பிட்டாச்சு. அப்புறம் அப்படியே வாங்க கிளம்பலாம். தவனுக்குட்டி வந்து இடுப்புலையே தான் உட்காந்துருக்கோன்னு கீழே நடக்க மாட்டேன். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், அக்கா வந்து நம்ம வெறித்தனமான சப்ஸ்கிரைபரு. எனக்கே தெரியாது. இங்கே கோயிலுக்கு வரும்போது அப்பாட்டாலாம் சொல்லுவாங்களாம்மா, எல்லாம் அவங்க தம்பி வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. முகுந்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரியுங்களா? சரி 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 சரிங்க. கும்பாபிஷேகம் அன்னைக்குங்களா? சரி 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 சரிங்க. ஓகே ஓகே. நம்ம கோயில் இப்போ தான் மக்கள் பக்கமாக தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. பட் அதை வீடியோ எடுக்கல, அவர் நாளைக்கு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, சரி ஓகே இப்படி ஆகலாம் அப்படியே. மக்கள் அடுத்து பாருங்கள், அண்ணா ஆல்சோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம சேனல் ரீச் ஆகிருக்குது மக்கள். நிறைய பேர், நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்திருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து சிவன் கோயில், பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வ கோயில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்க. இங்கே தெரியுதா? அதான் குலதெய்வ கோயில். எல்லா கோயிலும் இன்றைக்கி ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சிடலாம். இதெல்லாம் அடிச்சுட்டு அந்த சடையப்பன் கோயில்னு சொன்னால, இன்றைக்கி விசேஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னால, அதுக்கப்புறம் போகலாம். இதுதான் நம்ம குலதெய்வ கோயில். இங்கே வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. சிறப்பு. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்து சாப்பிடுவோம். மக்கள் அடுத்து பாருங்கள், எங்கள் பெரிய சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்புல. ஓகே மக்களே, குலதெய்வ கோயில் முன்னாடி ஆர்ச்சு என்ட்ரன்ஸு. உள்ளே போகலாங்களா? சிறப்பு மக்கள். ஆக்சுவலாக நம்ம கைஸ் வந்து உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியே பேசிகிட்டு இருந்தேன். தெரிகிறதா? இதுதான் கோயில். சாமி பேர் வந்து செல்லாண்டி அம்மன். சரிங்களா? செல்லாண்டி அம்மன் தான் எங்கள் குலதெய்வம். எங்கள் ஊர்லேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் கோயில் இருக்குது, பக்கம்தான். ஓகேங்களா? இது கொடிமரம். இது வந்து அப்புறம் உங்களெல்லாம் ஊஞ்சல் உள்ள சாமி. அடுத்து பாருங்கள், எத்தனை தெய்வம் போட்டிருக்காங்க பாருங்களேன். அதில் வந்து நம்ம தெய்வமும் ஒன்று. நெக்ஸ்ட்டு தவன் வந்து கோயிலுக்கு வந்தாங்கன்னா விளையாட்டு தான். முகுந்தங்க முகுந்த அங்கே நிற்கிறான். ஆயா என்ன பண்ணுது, எப்படி தெய்வம் போடுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தவக்குட்டி, இந்த வயசு தாங்க சந்தோஷமான வயசு. இல்லை ஜாலியாக அப்படித்தான் நம்மளும் சின்ன வயசில் ஆடிக்கிட்டு இருந்திருப்போம். ஆடி பாடி மகிழ்ந்துக்கிட்டு
இங்கே பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து பழைய சாமி ஆதிசெல்லியாயி. பழைய சிலையாக இருந்தாலும் பாருங்க எவ்வளோ இதாக இன்னுமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. கவனக்குட்டி இங்கே பாருங்க மக்களே, குதிரை. அது என்ன சாமி அது? ஆ, குதிரையா? ம், கும்பிடுறானே முகுந்து குதிரைய. என்னது? இங்கே வா, இங்கே வா, இங்கே நிற்கணும். பேர் சொல்லிட்டீங்களா? சாமி கும்பிட்டாச்சு. இவன் அப்படி தண்ணீர் வச்சுக்கலாம். அம்மா எடுப்போம் சார். இது அப்பா எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நீ எடுக்கிட்டியா? ஓகே ஓகே. குலதெய்வ வழிபாடு முடிஞ்சுது. அப்படியே சிவன் கோவில், பெருமாள் கோவில். அடுத்து பாருங்கள் மக்களே, கூட்டம் லைனில் தான் நிற்கணும். பரவாயில்ல, தட்டஞ்சாப்பாடாக இருக்குங்காட்டி வர பங்கு ரைட் வர அப்படியெல்லாம் வாங்கிட்டு ஈஸியாக கூட்டம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. இலையெல்லாம் போட்டால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல், சாப்பாடு, அப்புறம் குழம்புங்க. பிடிச்சிக்கோ. அப்படியே வரம்போ. அடுத்து பாருங்கள் மக்களே, கோயிலுக்கு வந்து வரவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து களத்தில் இறங்கிட்டோம். எதுக்காக வந்தோமோ அதில் இறங்கியாச்சு. சாப்பிட்லாங்க. நம்ம கேங்ஸ் ஆல்சோ எல்லாம் இறங்கியாச்சு. முகுந்துக்குட்டி எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பராக இருக்கா? என்ஜாய். நம்மால் வந்து சக்கரை பொங்கல் பிரியர். சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார், ஒன்லி சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சொல்லு, எப்படி இருக்குன்னு சொல்லு. How is it? எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்கா? சரி பல்லவி நல்லா இருக்கா? சாப்பிடு. எப்படி சூப்பராக இருக்கா? நெக்ஸ்ட் டேடி. ஓகே மக்களே, வாருங்கள் நம்மளும் களத்தில் இறங்கலாம். கண்ணெல்லாம் கட்டுதுங்க. என்னென்னு இதில் திடீர்னு நீ காலையில் பசி கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? அதனால தான் அவங்க நிற்கிறாங்க. அக்கா வரையில் அவங்க இங்கே இல்லை. செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டு. ரெண்டாவது இந்த பக்கம் தென்னந்தோப்பு, காலங்கத்தால் குழுன்னு இந்த ரம்மியமான நேரத்தில் சாப்பிட்றது, அது இன்னும் ஹைலைட்ஸ். நல்லாயிருக்கு. கோயிலுக்கு காலை ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு காமாக இருக்குன்னு வைங்களேன். இங்கே வந்து ரொம்ப கூட்டம் நெரிசல் அப்படிலாம் இல்லாமல் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்குது இந்த மொமெண்ட். கவர் பண்ணலாம் பாப்பா. ஓகே, சாப்பிட்டாச்சா? இல்லைண்ணா, இனிமே தான். ஓகே. மெயினாக வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக பேசிட்டு சாப்பிட்டோம்னு, அதுதான் சந்தோஷமே. அவரோட பிறப்பு நாளில் அது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. வீட்டுக்காரர் கவர் பண்ணுங்க. நீ யாரு? வீட்டுக்காரர் நல்லா கேங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. அப்பா மக்களே, பொறுமையாக ரிலாக்ஸாக நல்லா சாப்பிட்டாச்சு. சோறு குழம்பு ரசம் மோருன்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்களே, வம்பளுக்கிறத பாருங்கள். பேசவே மாட்டா வீட்டில். இன்னைக்கு என்னடான கோயிலுக்கு வந்து வீட்டில் எனக்கு கேட்டால் பயந்து கிடக்கு எல்லாம் குட்டிச்சுமே. நம்ம கொஞ்சம் டெரர் பீஸ் வீட்டில் வெளியே வரங்காட்டி பேசுகிறான். பாருங்க அடிச்சுட்டு இருக்கிறான். சரி ஓகே மக்களே, பார்த்தீங்களா இல்லையா, அப்பளையத்தோட இப்போ கூட்டம் சரியான கூட்டம். மக்கள் வந்த வண்ணமாக தான் இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே மக்கள், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இங்கே வாருங்க மக்களே, எல்லாம் வீட்டுக்கு ஒரு காரு தான். அப்புறம் நம்மளே கார் வாங்கும்போது அப்புறம் நம்மளை விட எத்தனை கொம்பன்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் காரு வீட்டுக்கு எல்லாருமே இந்த காலகட்டத்தில் எல்லாம் கார் ஆயிடுச்சு மக்களே.
சரி ஓகே, எல்லாமே முடிஞ்சு தான் நீட்டாக. பிரசாத பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 100 ரூபா நன்கொடை கொடுத்து பிரசாத பை வாங்கிட்டு கிளம்பலாமுங்க. இங்கே பாருங்க மக்கள் எல்லாருமே பிரசாத பை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்தார் சண்முகம், பள்ளிக்கூடத்தார் வீட்டு சண்முகம் பச்சனால்ஸு பள்ளிக்கூடத்தார் நோடுங்க. ரைட், நன்றிங்க. என்றாப்பா பள்ளிக்கூடத்தார் வீட்டு சண்முகம் அப்படின்னு சொன்னு பார்க்குறீங்களா? அதாவது அந்த காலத்தில் வந்து எங்கள் முப்பாட்டன், எங்கள் தாத்தன், அவர் தான் வந்து மொதல் பள்ளிக்கூடத்துக்கு போனாராமா. சரிங்களா? அதனால் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடத்தார் வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஒரு அடைமொழி எங்களுக்கு இருக்கிறது. இது நான் வரைக்கும் உங்களுக்கு சொன்னதில்லை, இன்றைக்கி அது சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. சரி ஓகே மக்கள், வாங்கியாச்சு, போகலாம். உள்ள திருநீர் கல்கண்டு இருக்க மாட்டிருக்கு. ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே ஒரே அதாங்க, இந்த எப்படின்னா கொல்லங்கோயில்னு ஒரு எங்கள் ஊர், சொந்த ஊர் வந்து கொல்லங்கோயில் கிராமம். அதுக்கப்புறம் நாங்கள் காட்டுக்கால் இருக்கிற ரீசன் வந்து சொந்த ஊர் வந்து இங்கே வந்து பச்சாக்காமண்ட வலசன்னு ஊர் போயிருங்க. அப்புறம் நாங்கள் காட்டுக்கால் வந்து வீடு கட்டினங்காட்டி விளக்கேற்றி கிராமத்துக்கு மாறிட்டோம். ஆனால் எங்களுக்கு கிராமம் இது தான். விளக்கேற்றி வித்தகநாதீஸ்வரர் கும்பிட்றோம் இல்லைங்க, அது வந்து ஓகே இப்போ அந்த கிராமத்தில் இருக்கோம். பட்டு எங்களுக்கு கிராமம், எங்களுக்கு சிவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தாண்டவன்றீஸ்வரர் தான். சரி ஓகே, தாண்டவன்றீஸ்வரர், உத்தமி அம்மாள், அதுக்கப்புறம் முருகன், அப்புறம் அந்த பக்கம் பெருமாள். ஓகேங்களா? ஆஞ்சநேயர் அந்த பக்கம், பெருமாள் பக்கம் இருக்காப்புல துர்க்கை. ஓகே மக்கள், அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக பெருமாளையும் கும்பிட்டாச்சு. பாமா இருக்கும்போது சமயத தாமோதர பெருமாள், தாமோதர பெருமாள். ஓகேங்களா? 10 minutes later. இதே கடையில் வாங்கினா கல்கண்டு. அரவிந்த் ஸ்டோர், வெள்ள கோவில், கல்கண்டு. வேறு என்ன இருக்குது? திருநீரா? அடாடாடாடாடா மக்களே, முலாம்பழத்தை எடுத்து ஜூஸ் போடலாமான்னு பிரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்தா இங்கே பாருங்க, ஆட்டினா ஆறுது கேட்டு போச்சுங்க. அடாடா வாங்கினது இப்படி வெயிட்டி பண்ணிட்டுமே. சரி விடுங்க, கோழி செட்டில் ஓட்டலாம். அடுத்த கட்டமாக வீட்டுக்கு வந்துட்டோமுங்க. ஏன் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, சடங்குகள் சொன்னால அது ரொம்ப கூட்டமாக இருக்கும். சொன்னால் இப்போ நானும் அம்மாவும் முகுந்து மட்டும் போகிறோம். போயிட்டு எல்லாம் எங்களுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்துடலாம்ட்டு. ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது மக்கள். அதனால் நல்லா கொண்டு வீட்டில் ஒன்று விட்டு வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போவே முலாம்பழம் ஜூஸ் போடலாம்னு சொல்லி முலாம்பழத்தை எடுத்தால் கெட்டு போச்சு. இன்னொன்று தண்ணி குடிக்க வேண்டியதான். ஓகே வா, வண்டியில் வா, வன்மிக்காவையா மக்களே. அடுத்த கட்டமாக வண்டியை கொண்டாந்து அப்படியே இங்கேயே கறிக்கடை பக்கத்துலேயே பண்டிகை போட்டுங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனால் ஸ்டாண்டில் போட சொல்லுவாங்க, அது உள்ளே போட்டு எடுத்துக்கிட்டு சிரமமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி ஜாலியாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு கடையெல்லாம் வருஷம் நிறையா இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாட்டேருக்கு. தெரில இதுக்குள்ளே இருக்கான்னு தெரில. போயிட்டுருக்காங்க பாருங்க. நல்லா பிடிச்சிக்கோ. ஓகே மக்களே, அப்படியே இங்கேருந்தே எல்லாம் கடையில் ஆரம்பிச்சிருச்சு. கரும்பால் கடை இதாக பாருங்களா, அல்வா கடை, மக்கள் இதுதான் பார்க்கிங் உள்ள புளியந்தோப்பு. ஏய் எங்கடா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரேன், வாடா. ஏண்டா பையா, என்ன வேணும்? மீனா? குட்டி மீன். இங்கே தான் கடை கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பக்கம் லைனில் தான்ப்பா கடையெல்லாம் நிறைய இருக்குது. பொறிக்கடை. சரிப்பா, சரி மக்களே, சேப்பால் விட்டு போயிடலாமுங்க. அதை விட்டுவாங்க, இல்லை வெளியூர்ல இருந்தாலும் வந்துருப்பாங்களா இருக்குதே. சரி ஓகே மக்களே, இதுதான் சடையப்ப சாமி கோவில். தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் போட்டிருக்காங்க.
வெளியே இன்னும் கும்பிட்டு வந்துட்டாங்க. சாமி கும்பிட்றதுக்கு எங்கே தெரியுமா, நீங்கள் பயங்கரமாக சுற்றி வரும். அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு, அதை சுற்றி முள்ள வாடி வர மாதிரி இருந்துச்சு. வெளியே நின்று சாமி நல்லா தெரிஞ்சுது, கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பொம்மை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் இதுகளுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ இன்றைக்கே எடிட் பண்ணி போடணும். ஸோ அதனால் 1 மணிக்கு வீடியோ என்னால் போட்டிருக்க முடியாது, ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி எடிட் பண்ணி போடணும்னு யோசிச்சு பாருங்கள். குட்டி மீனா இங்கே வாருங்க மக்கள், எல்லாம் லாரி என்ன கார் என்ன. உனக்கு என்ன வேணும்? பெரிய லாரி எடுத்து கொடுத்துடலாமா இப்படி? சரி இதா, இதான் கரெக்டு. உனக்கு இந்த கலர் லாரி வாங்கிக்கலாம். உனக்கு இது வாங்கிக்கலாம் முந்தே. சரி இதான் உனக்கு இது வாங்கிக்கலாம். உனக்கு பெருசாக பிளான் பண்ணிருக்கிறியா? கை வேறு எது எடுக்கிறேன்னு தெரியலையா? 200 200 பரவாயில்ல மக்கள். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து பலூன் கடை ஒன்று. இங்கே உட்காந்துருக்க இந்த பையனை பார்த்தாலே நம்மளுக்கு பலூன் வாங்கலாம் நான் தோணுதுங்க. ஸோ அதனால் இதெல்லாம் அது சோன்னு கொடுங்க, சிவப்பு கலர் கொடுத்துருங்க. அந்த பக்கம் இருக்கிறல எவ்வளவுங்க? அப்போ எல்லாம் ஒன்று தானா? சரி ரோஸ் கலர் கொடுத்துருங்கண்ணா. ஓகே மக்களே, பொம்மை வாங்கியாச்சா? பலூன் காமிச்சிடு. ஓகே, இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு வந்தீங்கன்னா சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்களே, அவங்களே வந்து ஊக்குவீங்க மக்களே. நம்ம வாங்குற ஒரு பொருள் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம். சரி ரைட்டு, அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க? சரி, நம்ம தாய் போல பரவாயில்ல. இது சாமான சட்டி ஏதாவது சம்படா. இங்கே வாருங்க மக்கள், ஸ்டோல் மேலே கை போட்டுக்கிட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. தொட்டு பார்த்தியா? தொட்டு பார்த்தீங்கன்னா அவருங்க அவ்வளோதான் கட்டி வச்சுக்குவாங்க. எடுக்கிற ஒன்று எடுத்துக்கல. இதுங்க கழட்டி பார்க்கறேன், கழட்டிப்பாரு. அடுத்ததாக தவனுக்கு வந்து இந்த உறிஞ்சி டம்ளர் ஒன்று வாங்குறோமுங்க. இதில் கொடுத்தோம்னா குடிப்பியா? நாங்கள் படும்போது கிழிச்சு விட்ரு மாட்டேன் கை இந்த இடம். மக்கள் ஆக்சுவலாக இது வந்து கை கிழிக்கிற மாதிரி இருந்தது. இது ஓகே. இந்த உறிஞ்சி டம்ளர் பரவாயில்ல. இது பாருங்க கைவிடியோட சூப்பர். இந்தாங்க இதையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான் மக்களே. எவ்வளோக்கா மக்களே? அடுத்த கட்டமாக பல்லவிக்கு சடவலை வாங்குகிறோம். அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் முடிஞ்சு. மக்களே கோயிலுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம போனால் எப்படிங்க? இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தீங்களா? அது என்னது? கருப்பு கலர் திராட்சை அது? அது கொடுங்க. உனக்கு என்ன திராட்சையை சாப்பிடலாம்ல? எவ்வளோண்ணா அது? 20. உனக்கு? அவனுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமா? அப்படி எதாவது வாங்கிங்க. கப்புக்கு இது ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருங்க. எனக்கு இந்த திராட்சை இன்னொன்று. உனக்கு என்ன வேணும்? இது வாங்கிக்கிறியா? இது வேணும்? திராட்சையாவா? ஓகே, ஒரு கப்பு, இன்னொரு திராட்சை. ரைட், வாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவனுக்கு வந்து கப்பு வாங்கியாச்சு. அப்புறம் சாப்பிட்லாம். தாய்க்கு வந்து அது வேண்டாடுச்சு மக்களே. சூப்பராக இருக்குது. சரி ஓகே மக்களே, இந்த சித்திரை 1 நம்ம ஃபேமிலி எப்படி செலிப்ரேஷன் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தோட நண்பர்களோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணி எந்த கோயிலுக்கு போனீங்க, எப்படி பண்ணீங்க அப்படிங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் கமெண்டாக உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட்டிங். எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் லைக் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கமெண்ட் படிக்கணும்னு ஒரு ஆசை. இப்படி எல்லாம் வேணும்னா நாங்கள் கமெண்ட் பண்ணிடுவோமா அப்படிங்கிறீங்களா? அடுத்து நம்மால் கரத்தில் இறங்கி விட்டார். சார் சாப்பிடுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லாக்குதா? கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? சரி சாப்பிடு, கோழி கேட்டு நாளைக்கு திங்களா. ஒரு வளர்த்தியே வளர்ந்துருவியா? உறிஞ்சி டம்ளர். இதுக்காக தான் மக்களை வாங்கிச்சு உறிஞ்சி டம்ளர். ஏடு இருக்கே பொலிக்குது. மக்கள் அடுத்து பாருங்க, வாங்கினது வீண் போகலை. ஓகே, பிடிச்சிருக்கா? என்ஜாய். இதென்னது? அட இதெல்லாம் என்னடா? அட இது இந்த டேங்கர் அது சுடுறது. ஓகே மக்களே, பாய்.